பெருமாள் வீற்றிருக்கும் ஆலயங்களில் வைகுண்ட ஏகாதசி நாளில் பெருமை மிகு பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறும். வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் ஏகாதசிக்கு முந்தைய நாளான தசமியன்று விரதத்தை தொடங்க வேண்டும். ஒருவேளை அதிக தளிகை இல்லாத பத்திய உணவாக உட்கொண்டு பெருமாளின் திருநாமங்களை சொல்லி சொல்லி நாள் முழுக்க அமைதியான தியானத்தை மேற்கொள்ள வேண்டும். மறுநாள் ஏகாதசியன்று அதிகாலையில் நீராடி விரதத்தை தொடங்க வேண்டும். ஏகாதசி கடும் குளிர் மாதமான மார்கழியில் வருவதால் உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசியை சாப்பிட வேண்டுமாம். ஏகாதசி நாளில் துளசியை பறிக்கக்கூடாது என்பதால் முதல் நாளே துளசியை சேகரித்துக் கொள்ள வேண்டும். அன்று முழுநாள் உபவாசம் இருக்க வேண்டும். 7 முறை துளசி இலைகளை சாப்பிட வேண்டும் என்கிறார்கள். குளிர்ந்த நீர் குடிக்க தடையில்லை. முதியவர்கள் உடல்நிலைக்கு ஏற்ப பழங்கள் எடுத்துக் கொள்ளலாம். பட்டினி கிடப்பதால் ஜீரண உறுப்புகளுக்கு ஓய்வு கிடைப்பதோடு குளிர்ந்த நீர் அருந்துவதால் அது வயிறை சுத்தமாக்குகிறது. For more information, watch the full video. Link in description.